Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். யூசுவலாவே பீட்ரூட் செய்யும்போது அதுல வந்து ரொம்ப நமக்கு பச்சை வாசனை அடிக்கும். அந்த வாசனை எல்லாம் இல்லாம எப்படி ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிரலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நீளமா நறுக்குனா ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்யும்போது எப்பயுமே பீட்ரூட்டை நீங்கள் வந்து சங்க்ஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பொரியலோட டேஸ்ட்டும் டெக்ஸ்டருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் எண்ணெயில் வதங்க விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பீட்ரூட் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். இந்த ஸ்டேஜில் துருவி எடுத்து வச்சுக்க ஃப்ரெஷ் தேங்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் பொரியல் தயாராகிருச்சு. இதே மாதிரி பீட்ரூட் பொரியல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 7 நாள் 7 காய்கறி வகைகள் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.